Hello friends, welcome to VILLAGEKARANGA channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அதாங்க மஷ்ரூம் வச்சு பெப்பர் ஃப்ரை பண்ணலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதுல பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்து கூட போட்டுக்கோங்க. நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அதுல நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க காளானை சேர்த்துக்கிறேன். பட்டன் காளான் தான் வச்சிருக்கேன் நான். இந்த ரெசிபிக்கு நான் 2 பாக்ஸ் மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 1 பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாமே பாதியாக அளவை குறைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் காளான தண்ணி எதுவும் சேர்க்கல. ஆல்ரெடி அதுலேயே ஈரப்பதம் இருக்கும். இப்போது 1 நிமிஷம் போல் நல்லா அதை வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் சின்ன சின்னதாக நறுக்கின குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மஷ்ரூம் ஆனியன் மட்டும் போதும். குடமிளகாய் சேர்க்கறனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்புறம் குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறோம். ஸோ குடமிளகாய் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் தண்ணீர் விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. பாருங்க, தண்ணியெல்லாம் வத்திட்டு சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் 3ஐயும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க. பாருங்க, இப்போ நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தயாராகிடுச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த ஸ்டேஜில் இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்தா வில்லேஜ்காரங்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றிங்க.